வணக்கம் நண்பர்களே, வாங்க உங்க மூளைக்கு ஒரு செம்மையான வேலை கொடுப்போம். இன்னைக்கு உங்களுக்காகவே 10 சூப்பரான தமிழ் புதிர்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அறிவு போட்டியில ஜெயிக்க நீங்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த விளையாட்டு ரொம்பவே சிம்பிள். நான் உங்ககிட்ட 10 புதிர்களை ஒன்னா கேட்பேன். ஒவ்வொரு புதிருக்கு அப்புறமும் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு சரியா 5 செகண்ட்ஸ் டைம் கிடைக்கும். கடைசியில நீங்க எத்தனை கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? சரி, ரொம்ப கஷ்டப்பட வேணாம். முதல்ல ஒரு சின்ன வார்ம் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதோ முதல் புதிர். ஒரு ஆளுக்கு 5 விரல் இருக்குன்னா 10 பேருக்கு மொத்தம் எத்தனை விரல்கள் இருக்கும்? உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது. 5, 4, 3, 2, 1. பதில் 50 விரல்கள். சூப்பர்! சரியா சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல். இது ஒரு ஈஸியான ஸ்டார்ட் தான். போக போக இருக்கு செம்ம மஜா. அடுத்த வார்ம் அப் புதிர் இதோ. இது கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா அதுக்கு காலே கிடையாது. அது என்ன? யோசிங்க. 5, 4, 3, 2, 1. பதில் நதி. அருமை! சரி சரி, வார்ம் அப் எல்லாம் முடிஞ்சது. இப்போதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இனி வரப்போற புதிர்களுக்கு நல்லா மூளைய கசக்கி பதில் சொல்லுங்க. ஓகே, நம்மளோட 3வது புதிர். இது ஒரு லாஜிக்கல் புதிர், அதனால வார்த்தைகளை நல்லா கவனிங்க. ஒரு ரூம்ல 4 மூலை இருக்கு. ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு பூனை இருக்கு. ஒவ்வொரு பூனையும் மத்த 3 பூனைகளை பாக்குது. அப்போ அந்த ரூம்ல மொத்தம் எத்தனை பூனைகள் இருக்கு? உங்க டைம் ஸ்டார்ட்ஸ். 5, 4, 3, 2, 1. சரியான பதில் 4 பூனைகள் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒவ்வொரு மூலையில இருக்கிற பூனையும் மத்த 3 மூலையில இருக்கிற பூனைகளை தானே பாக்கும். சிம்பிள் லாஜிக் தான், ஆனா நம்மள ஈஸியா குழப்பிடும் இல்லையா? அடுத்ததா ஒரு கணக்கு புதிர். இதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டா உங்க கணித திறமை சூப்பர்னு அர்த்தம். ஒரு கோழி 3 நாள்ல 3 முட்டை போடுது. அப்போ 6 கோழி 6 நாள்ல எத்தனை முட்டை போடும்? யோசிங்க. 5, 4, 3, 2, 1. இதுக்கு நிறைய பேர் 6 முட்டைகள்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா அது தப்பு. சரியான பதில் 36. எப்படின்னா, ஒரு கோழி 3 நாள்ல 3 முட்டைனா ஒரு நாளைக்கு 1 முட்டை போடுது. அப்போ 6 கோழிகள் 6 நாளைக்கு 6யும் பெருக்குனா மொத்தம் 36 முட்டைகள். இப்போ அந்த ஆஹா மொமெண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கணக்கு போட்டது போதும். இப்போ கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம் வாங்க. எந்த ஒரு விஷயம் உடைந்தாலும் துளி கூட சத்தம் வராது. உங்க நேரம் இதோ. 5, 4, 3, 2, 1. பதில் மௌனம். சூப்பரான பதில் இல்லையா? சரி, இதே மாதிரி ஒரு புதிர் அடுத்ததா வருது. கொஞ்சம் கவனமா இருங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கலாம். 6வது புதிர். நீங்க அதோட பேரை சொன்னாலே போதும், அது உடனே காணாம போயிடும். அது என்ன? போன புதிருக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. கண்டுபிடிக்க பார்க்கலாம். 5, 4, 3, 2, 1. ஆமாங்க, மறுபடியும் சரியான பதில் மௌனம்தான். ஏன்னா மௌனம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுதே அந்த மௌனம் கலிஞ்சிடுது இல்லையா? எவ்வளவு புத்திசாலித்தனமான புதிர் பாருங்க. பாத்தீங்களா? ஒரே பதிலுக்கு 2 புதிர்கள். கூர்மையா கவனிச்சவங்க இத கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுதான் இந்த விளையாட்டோட சுவாரஸ்யமே. சரி, வாங்க அடுத்த சவாலுக்கு போகலாம். 7வது புதிர். எதை நீங்க எடுக்க எடுக்க அது இன்னும் அதிகமாய்க்கிட்டே போகும். யோசிக்க ஆரம்பிங்க. 5, 4, 3, 2, 1. பதில் மூச்சு. நாம எடுக்கிற ஒவ்வொரு மூச்சும் இன்னும் அதிகமா மூச்செடுக்கத்தான் நமக்கு உதவுது. சூப்பர்! அடுத்த கேள்விக்கு ரெடியாயிருங்க. 8வது புதிர். இது ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு கிளாசிக் புதிர். இத வாங்குறவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்றவங்க அதை பார்க்கவே முடியாது. அது என்ன? கொஞ்சம் டார்க் ஹியூமர் இதுல இருக்கு. 5, 4, 3, 2, 1. சரியான பதில் சவப்பெட்டி. கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தாலும் புதிரா கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி, வாங்க வேகமா அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 9வது புதிர். ஒரு பொருள் ஃபுல்லா இருக்கும்போது லேசாகவும் காலியா இருக்கும்போது கனமாகவும் இருக்குமாம். அது என்னவா இருக்கும்? இது கண்டிப்பா உங்களை குழப்பம்னு நினைக்கிறேன். யோசிங்க. 5, 4, 3, 2, 1. பதில் காத்து நிரப்பின பலூன். ஆமாங்க, காலி பலூனோட எடையை விட அதுக்குள்ள இருக்கிற காற்றோட எடை ரொம்ப குறைவு. அதனால காத்து நிரப்பின பலூன் லேசா இருக்கும். இது ஒரு சிம்பிள் பிசிக்ஸ் தான். இதோ நாம இறுதி புதிருக்கு வந்துட்டோம்.
இதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த ஆட்டத்தோட சாம்பியன். அது எப்போதுமே உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும், ஆனா அத உங்களால பார்க்கவே முடியாது. அது என்ன? உங்க கடைசி 5 வினாடிகள் இதோ. 5, 4, 3, 2, 1. சரியான பதில். உங்களோட எதிர்காலம் அது எப்போதுமே நமக்கு முன்னாடி தான் இருக்கு, ஆனா அதை நம்மால பார்க்கவே முடியாது இல்லையா? எவ்வளவு ஆழமான சிந்திக்க வைக்கிற புதிர். இதோட நம்மளோட இந்த போட்டி முடிவுக்கு வருது. 10 புதிர்களும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 10ல எத்தனை புதிர்களுக்கு நீங்க சரியா பதில் சொன்னீங்க? நேர்மையா கணக்கு பண்ணி பாருங்க. உங்க ஸ்கோரை மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த புதிர் போட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய மூளைக்கு வேலை கொடுக்கற பதிவுகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப்